ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ஆல இலை. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சக்தி, பூர்ணா, பிரியங்கா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராகவ் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரியார். படத்துக்கான ஐடென்டிஃபை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை 2023 தெலுங்குல கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தி என டைட்டில் வச்சு தந்தி ஒன்றில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனலில். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தீரஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சம்ருதி பெக்கன் நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மீரா மஹதி. அவங்க தான் இந்த படத்தை எகிரிக்காங்க. படத்துக்கான ஐஎன்டிபிள்னு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த வருஷம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்ன, இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளத்தில் உள்ள அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா பாலசுப்ரமணியன், காயத்ரி, தேவ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராமச்சந்திரன் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள்னு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஆஹா தமிழில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 14 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டிக் காலனி 2. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருள்நிதி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. அர்ச்சனா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அஜய் ஞானமுத்து அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிள்னு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ZEE5ல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 20 ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் வேணும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.